ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய டோன்ட் லீவ் மீ அலோன் பார்ட் 7டா. ஓகேவா? பார்ட் 6 எப்படி போனாக்கா நம்ம ஜிமின் ஜங்கோட கேபினில் வந்துட்டு மயங்கி விழுந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜிம்மில் தூக்கி அந்த சோஃபா படுக்க வச்சுட்டு தண்ணியெல்லாம் அடித்து எழுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிமினும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, டிஸியாக இருக்குது, 1 வீக்காக நான் வர லீவ் எடுத்துக்குவா சொல்லி ஜிமின் கேட்டிருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு தான் இங்கே பாரு லீவ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ டாக்டர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னோட ஆஃபீஸருக்கு கொஞ்சம் வர முடியுமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்களும் இப்போ ஒரு டாக்டர் வராங்கடா, வந்துட்டு ஜங்கோட கேபினுக்குள்ள தான் வராங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை இவங்க கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டாங்க, கொஞ்சம் என்னென்னு பார்க்க முடியுமா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிக்கிட்டு வராங்க. ஏன் நீங்கள் சாப்பிடலையா சொல்லி ஜிம்மினை கேட்குறாங்க. இல்லை சாப்பிட்டா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஜிம்மினும் 1 வீக்காக ஒரு மாதிரி டிஸியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல அப்படியா சொல்லிட்டு இப்போ அவங்களும் அப்படி செக் பண்ணுறாங்க. அவங்க பிபிஎல்லாம் செக் பண்ணிவிட்டு நார்மலாக ஹேண்டை பிடிச்சி பார்க்குறாங்க. இப்போது அவங்க அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மினை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறேன். என்னாச்சு டாக்டர் சொல்கிறாங்க. ஹீஸ் ப்ரெக்னென்ட் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணியே சொல்கிறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க போல அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு 5 வீக்ஸ் ஆகுது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஜங்குக்கும் பயங்கர ஷாக்கு. 2 பேரும் ஒருத்தர் மாதிரி பார்க்குறாங்க. டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜிமின் கேட்குறாங்க. ஆமாப்பா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, 5 வீக்ஸ் ஆயிருக்கு, இப்போ தானே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதனால் வாங்கியிருக்க ஓகேவா. நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் நல்லா ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எல்லாமே எடுத்துக்கணும் ஓகேவா சொல்லிட்டு இப்போ டாக்டர் அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் எங்கே அப்படி கேட்குறாங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இருக்கா அது சொல்கிறாங்க. பாருப்பா இப்போ நான் ஜஸ்ட் செக் பண்ணி ஃபைண்ட் அவுட் தான் பண்ணியிருக்கேன், நீ ப்ராப்பராக வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு டாக்டர் செக் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போய் செக் பண்ணிக்கோ ஓகேவா. செக் பண்ணிட்டு உன்னோட ஹெல்த் அப்டேட் தெரிஞ்சுக்கோ, என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்றோம் சொல்லிட்டு எல்லாமே அவங்க வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த்லி செக்அப் போகும், ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் ஸ்டாஃப் தானே சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் டாக்டர் செக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிக்கோங்க, வேணா என்ன கூட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அவங்க விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க. இப்போதைக்கு உங்கள் இன்ஜெக்ஷன் தர ஓகேவா, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் ஓகே, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜிம்முக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியல. ஓகே ஜங்குக்கு நான் கிளம்புவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் டாக்டர் ஃபீஸை கொடுத்துட்றாங்க. ஓகே ஜங்குக்கு நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க. அவங்க போயிடுறாங்க. இப்போது ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு ஜங்குக்கு டாக்டர் போனதும் ஜிம்மின் கல்ல டியர்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்க ரொம்ப அழகாரு. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜிம்மின் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன், நான் இன்டர்ன்ஷிப் கூட நான் பண்ணவே இல்லை, என்னோடய ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னா என்ன பண்ணுவோம் சொல்லி ஜிம்மின் ரொம்ப அழகாங்க. ஏன்னா நான் இங்கே பாருங்கள் எனக்கு என்னோடய ஃபேமிலி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க, அவங்க நம்பிக்கையை உடச்ச மாதிரி இது தெரியாமல் நடந்த ஒரு மிஸ்டேக் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்கு இந்த பேபியை சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. என்னால் இதெல்லாம் முடியாது சொல்லி ஜிம் சொல்ல ஜங்குக்கும் ஒரு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஜங்குக்கு என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்னால் இதெல்லாம் முடியாது, என்னோட அப்பா அம்மா மனசால ஹர்ட் பண்ண முடியாது சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க. எனக்கு இந்த பேபி அப்படின்னு வேண்டாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஜங்கு பார்க்குறாங்க. போது நிறுத்து ஓகேவா, போது நிறுத்திடு, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத ஓகேவா, அது பேபி ஓகேவா, நீயும் நானும் பண்ண தப்புக்கு அது குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. பாரு இந்த குழந்தை எதுவும் தப்பு பண்ணல ஓகேவா, எனக்கு தெரியுது நம்ம பண்ண மிஸ்டேக் தான், என்னென்னு சொல்லவே இல்லை, ஆனால் அது குழந்தை, அது எதுவும் பண்ணக்கூடாது தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அது என்னோட குழந்தை, அது எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்படி சொல்கிறாங்க. எனக்கு இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு என் அம்மா பாட்டில் போகணும், என் வீட்டுக்கு போகணும், அவங்க கேட்டால் நான் என்ன சொல்லுவோம் சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு அது தெரியாது சொல்கிறாங்க. என்னென்னு இங்கே பாருங்கள் ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு அது பேபி பற்றி கொடுக்குறா அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் எனக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல, இந்த பேபிக்கிட்ட எனக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல, இப்போ நானும் முடிவு பண்ணணும்ல சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் நான் சொல்ல வரேன். ஜங்குக்கு கால் வருது, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் தள்ளி வராங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் சாய் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீ ரொம்ப டேஸாக ஒரு ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணிச்சுனால எனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது இன்றைக்கி பர்ஃபெக்டான பர்சன்ட்டை போயிருக்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்க ஓகேவா, நீ ஜஸ்ட் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், ஒரு 1 வீக்கில் முடிச்சு கொடுத்துறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அது வந்துட்டு மில்லியன் க்ரோர்ஸில் வந்து போயிட்டுருக்கும், உனக்கு எனக்கு அவங்களுக்கு 3 பேருக்கும் பெனிஃபிட் இருக்குது ஓகேவா, நீ வரியா, நீ வந்துட்டு 1 வீக்கில் ஒர்க் பண்ணி தர முடியுமா, நான் வந்துட்டு என் ஃப்ளைட் டிக்கெட் ஓட போடுறேன், நீயும் காய் கொஞ்சம் வந்து பண்ணி தர முடியுமா ஒர்க்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க. ஆமாம் நீ வந்து உடனே பண்ணிக்கூட ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ இதை பண்ண வச்சுக்க, யூஎஸில் கூட உன்னோட கம்பெனி வந்து நம்பர் 1ல் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி ஓகே நான் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுங்க, நான் வர சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இங்கே பாரு சொல்லிட்டாங்க. ஜிமின் அழுதுருக்காங்க. இங்கே பாரு ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடு ஓகேவா, 1 வீக் நான் ஒர்க் போகிறேன், இம்பார்ட்டன்ட் விஷயமா யூஎஸ்ஏ போயிட்டுருக்கேன் ஓகேவா, யூஎஸ்ஏ போயிட்டு வந்துட்டு நான் வந்து எதுனாலும் பேசுகிறேன் ஓகேவா, ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டு நான் பேசுகிறேன், அது வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே, ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஒரு 1 வீக் மட்டும் ஓகேவா டைம் கொடு, நான் வந்துடுறேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் ஜங்க் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது கேளு ஓகே, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இப்போ நான் கிளம்பி போய் ஆகணும், தர்ஷினி புரிஞ்சுக்க ஓகேவா, நீ எதுவும் பண்ணவும் கூடாது, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் அப்படி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜங்க் போயிட்டு காய் கூப்பிட்றாங்க. டே நம்ம யூஎஸ்ஏ போகிறோம் சொல்கிறாங்க. யூஎஸ்ஏ வாமடா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம சென்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம்
அது ஓகே ஆகிட்டு சொல்கிறாங்க. என்னத்துக்கு பாவம் சூப்பராச்சே சொல்கிறாங்க. வாடா சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளம்பி போயிறாரு. இந்த பக்கம் ஜிமின் ரொம்ப அழறாங்க. என்னை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அவர் எப்படி இப்படி யோசிக்கலாம் சொல்லி ஜிமின் ரொம்ப அழறாங்க. அவருக்கு வந்து இப்போ வரைக்கும் அந்த பேபிக்கு அந்த ஃபீல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. அவருக்கு என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ண அப்படி ஆயிடுச்சு, நம்ம அப்பா அம்மா ஜாஜாவை அப்புறம் ஹார்ட் ஆயிடுவாங்க சொல்லிட்டு மட்டும் தான் அவர் அழறாரு தவிர மற்றபடி அவருக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எந்த பேபி பற்றிலாம் அவருக்கு பெருசாக அந்த தாட்லாம் இல்லை. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே அந்த டே லீவ் எடுத்துட்டு 1 வீக் அவரால் முடியவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அவர் எப்போ அந்த ஜங்குக்கு வந்து எப்போ ஒரு முடிவு எடுக்கிறது சொல்லிட்டு ஜிமின் ஹாஸ்டலில் வேறு இருக்காங்களா, அவருக்கு வாமிட் பண்ணலாம் பயமாக இருக்குது. எனக்கு வீடு எடுக்கல, நிறைய ஒர்க் இருக்குது, அவருக்கு எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு பக்கம் அங்கே ஒர்க் ப்ரெஷர் வேறு. ஏன்னா அந்த நிம்மி வந்துட்டு ஏகப்பட்ட ஃபைல் கொடுக்குறாங்க ஜிமின்கிட்ட. ஜிமின் இன்டர்ன்ஷிப்னா அப்படின்னா கொடுப்பாங்களா, அவங்க மற்ற ஒர்க்கெல்லாம் ஜிமின் தலை தான் கட்டுறாங்க. இப்போது ஜிமின் அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு அவரால் ஸ்ட்ரகிள் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ ஜங்குக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6 days இருக்கும்டா ஃபாரின் போயிட்டு. இன்றைக்கி ஜங்குக்கு தான் அங்கே நைட்டு பகலும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் அந்த ஒர்க்கு முடிக்க ஒரு 10 days இருக்கும். ஆனால் அவர் ஒரு 4 daysக்குள்ள அந்த 6 daysக்குள்ள நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 days பிஃபோர் இந்த ஒர்க்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அங்கே ஜங்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஜிமின் தான் 6 days ஆகிடுச்சு ஜங்கு போயிட்டு. ரொம்ப டிசையாக இருக்குது அவருக்கு. இதுக்கு மேலே இருக்கவே முடியல. கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு வாமிட்டிங் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. ஹாஸ்டலில் தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜிமின் மேக்கப் சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், ஒரு ஹாஃப் டே லீவ் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஹாஃப் டே லீவ் எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் நீ இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கப்பா, அப்படி லீவ் எடுக்கக்கூடாது ஓகேவா. அன்றைக்கி ஜங்குக்கு மாதிரி ஹாஃப் டே லீவ் எடுத்துட்டேன், இன்றைக்கும் லீவ் எடுக்கக்கூடாதுப்பா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஒரு ஹாஃப் டே சொல்கிறாங்க. எதுக்கு கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டேஸாகவே ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை சொல்கிறாங்க. அப்படியா, அவர் பார்க்குற ஜிம் ரொம்ப வீக்காக இருக்குது பார்க்க. சரி எனக்கு புரியுது, இன்றைக்கி மட்டும் தான் இதுக்கப்புறம் எடுத்துக்காது ஓகேவா. நல்ல வேறு இன்றைக்கி ஜங்குக்குலாம் இல்லை, அந்த ரீசன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய்ட்டு ஹாஃப் டே லீவ் எடுத்துக்கோ, நாளைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜிமினும் அப்படியே அந்த ஒர்க்கெல்லாம் மெக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஜாவுங்க காய் தான் எதுக்குடா இப்படி அவசரம் எடுத்துட்டு வரேன், இங்கே வந்துட்டு என்ன வேலைடா இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் திட்டுறாங்க. அப்படிங்க பாரு அதான் ஒர்க் முடிஞ்சிடுச்சு எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் எதுக்கு அதை கூட செலிப்ரேட் பண்ணாமா, சாய் தான் பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னாரே, நீ எதுக்குள்ள பார்ட்டியோட அட்டன் பண்ணாமல் கூட்டி வந்தா சொல்கிறாங்க. பாரு பார்ட்டி தானே நான் தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம கூட பண்ணுறதாட பார்ட்டி, அங்கே அத்தனை பேர் இருக்காங்க நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க, அதை விட்டு எதுக்குடா இங்கே எடுத்துகிட்டு வரா சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே அப்படி என்ன ஒர்க் இருக்குது சொல்லிட்டாங்க. பாரு வாடா சொல்லிட்டு அவர் ஏர்போர்ட் வந்துட்டாங்க, கொரே ஏர்போர்ட் வந்துட்டாங்கன்ட்டு நீ வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் கண்டிப்பாக தூங்கி ஆகும், என்னை தூங்க விடாமல் ஒர்க் வாங்கியிருக்கேன், ஒர்க் பண்ண சொல்லிட்டேன், நான் தூங்க வரேன், நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு காய் வேற ஒரு காரை பிடிச்சி அவர் போயிட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்கு டேரெக்டாக ஆஃபீஸ் தான் வராங்க. வந்துட்டு பார்க்க ஜங்கோட ஜிம் டேபிள் பார்க்குறாங்க. ஜிம் டேபிள் எம்டியாக இருக்குது. மேக்கப் சொல்கிறாங்க. மேக்கப் பார்க்குறேன்ட்டு என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க சொல்கிறாங்க. நான் வந்து இருக்கட்டும் எங்கள் ஜிம்னு சொல்கிறாங்க. ஓ அது வாடா அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம்மிக்கு லீவ் வச்சுட்டாங்க. லீவ் எதுக்கு அப்போ ஜங்கு கேட்குறாங்க. இப்போ மெக்கு தான் இல்லை அந்த பையனுக்கு ரொம்ப உடம்பு சரி போல், இன்னைக்கு வந்துட்டு லீவ் கேட்டான். நான் வந்து தரமாட்டேன்னு தான் சொன்னேன். அன்றைக்கி ஆஃப் டே லீவ் எடுத்துட்டு ஜங்கு இருக்கும்போதே இப்போ வந்து லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அவன் சொன்ன ரொம்ப ஹெல்த் ஒரு மாதிரி இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன்னு சொல்லி சொன்னான். ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு பையனை போய் எப்போ வந்து கோர்ஸ் பண்ணி வேலை ஒர்க் பண்ண சொல்ல முடியும். இன்றைக்கி 1 day தான் ஆஃப் டே, நாளைக்கு வந்துடும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்லிட்டு நம்ம ஜங்கு வைக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு பயம் வந்துடுது. நான் சொல்லி அப்படி ஏதாவது நம்ம பேபி இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் சொல்லிட்டு அவர் டக்குனு சார் ஓகே சார் வெளியே வராங்க. வெளியே ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஃபோன் வந்து ரீச் ஆக முடியாது. ஜிம்மோட ஃபோன் நம்பர் வந்து இந்த கொடுத்துருப்பாங்க ஓகேவா, அந்த ஃபைலில் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, எடுக்க மாட்டாங்க சரின்ட்டு ஜங்கு அந்த ஃபோனில் லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்கு சரின்ட்டு அவரும் காரை ஸ்பீடாக ட்ரை பண்ணிருக்காரு. ஜிம்முக்கு பாருது பேபி வந்து பண்ணக்கூடாது, பேபி வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து நம்ம பண்ண மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லலாம், நம்ம பண்ண ஒரு மிஸ்டேக்கில் தான் வந்துருக்கு. ஆனால் பேபி வந்துட்டு என்ன பண்ணிச்சு, அது பாவம் அது குழந்தை சொல்லிட்டு அவர் அதுக்கு எதுவும் ஆடக்கூடாது, 2 bloodல வர குழந்தை, அதுக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஜங்கு நினைக்கிறாங்க. அவர் ஜிம்மை திங்க் பண்ணவே இல்லை, பேபி பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு நர்ஸ் வராங்க. என்னாச்சு சார் உங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் டாக்டரை செக் பண்ணிக்கிறேன் ஹெல்த்தை சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்னும் இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் வீட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னும் ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பிளட் மீட் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு நம்ம பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டாக்டர் மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்னு சொல்லிட்டாங்கடா. இப்போ ஃபைனல் பிளட் ரிப்போர்ட்டும் வந்துடுது வாங்க சொல்லிட்டு இப்போ டாக்டர் கூட்டி போகிறாங்க. கம்மி டாக்டர் சொல்கிறாங்க ஐஸ் கம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறா ஜிமின் உள்ளே போக டாக்டர் பார்க்குறாங்க. என்னம்மா சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் வந்து பாசனை பார்த்துரும் ஷாக் ஆகிடுறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க ஜிமின் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அப்படி நர்ஸ் பார்க்குறாங்க. டாக்டர் உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. தெரிஞ்ச போயிருந்தாம்மா சொல்கிறாங்க. இப்போ நர்ஸ் வந்து ரிப்போர்ட் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கம்மா, அது ஃபுல் செக்அப் பண்ணிக்க தான் வந்துருக்காங்க சொல்கிற மாதிரி நர்ஸ் சொல்ல. டாக்டர் ஷாக் ஆகிடுறாங்க. ஜிமினி ப்ரெக்னெண்ட்டாக அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டாக்டர் சொல்கிறாங்க உட்கார சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் தான் நர்ஸ் நீங்கள் கொஞ்சம் வெளில போங்க சொல்கிறாங்க. நான் சொல்ல போயிடுறாங்க.
இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, ஜிமின் என்ன டாக்டர் ஒரு சுற்றி அப்படி சொல்கிறாங்க. இப்போ தானே படித்து முடிச்சிருப்பா சொல்கிறாங்க. கிராஜுவேட் ஆகிட்டு 1 மந்த் தானே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டாக்டர் அதை சொல்கிறாங்க. சொல்லுப்பா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் அந்த டாக்டரை ஜிமினுக்கான தெரியல ஓகேவா. இப்போ ஜிமின் உங்கள் டாக்டர் நடந்ததான் சொல்ல அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஜிமினுக்கு பாரு நீ படிக்கிற பையன்ப்பா சொல்கிறாங்க. படிக்கணும் இன்னும் உனக்கு நிறைய ஏஜ் இருக்குது இந்த வயசில் போய்ட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாங்க. ஆனால் நீ ஒரு உயிரை சேவ் பண்ண நினைக்கிற ஒரு பையன். ஆனால் இந்த உயிரை சொல்கிறாங்க நான் இதில் அழிக்க முடியாதுன்னு நினைக்கல. எனக்கு 1 வீக்காக ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிஸியாக இருக்குது. என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல. நான் எதாவது தப்பு பண்ணி குழந்தைக்கு எதனா ரொம்ப பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் குழந்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒரு 10 மந்த்ஸ் அந்த பேபி பிறந்துட்டான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க என்னோட கரியர் நான் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. கரெக்டு தான். உனக்கு இந்த அளவுக்கு தைரியமாக மெச்சூரிட்டியாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க வா செக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க படுக்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபியோட அப்பா எங்கே சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஃபாரின் போயிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து ஜிம்மில் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம அந்த கேபின் வந்து ஓப்பன் ஆகுது. டக்குன்னு நம்ம டாக்டர் திரும்பி பார்க்குறாங்க. ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் ஜிம்மின் இருக்காங்க. அந்த பக்கம் டாக்டர் இருக்காங்க. டாக்டர் நினைக்கிறாங்க நர்ஸ் தான் சொல்லிட்டு இப்போ ஒரு பர்சன் நிற்கும்போது நம்ம டாக்டர் கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க மிஸ்டர் உங்களுக்கு அறிவில்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி மேனஸ் இல்லாமல் அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் கேட்க இந்த பக்கம் ஜிம்மின் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே செக் பண்ணி முடிச்சுப்பாங்க. டாக்டர் சொல்லிட்டு ஜிம்மின் எந்திரிக்கிறாங்க. அதை பெட்டு விட்டு எந்திரிக்கும் போது நம்ம ஜங்க் தான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படியே ஜிம் பக்கத்தில் வந்து ஜிம்மினோட கணத்தில் ஓங்கி ஒரு ஸ்லாப் தான் வச்சுறாரு. ஜிம் டாக்டர் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. மிஸ்டர் என்ன பண்ணுற சொல்லி ஜங்கு டாக்டர் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் என்ன பண்ண பேபியை சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம் ஸ்டார்ட் பிடிக்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. அங்கே போய் ஹேண்டட் அவங்க மறந்து சொல்லிட்டு ஜங்கோட ஹேண்டை டாக்டர் தட்டி விட்டுறாங்க. உன்னோட பேபி இன்னும் பண்ணல ஒன்றும் ஆகலை என்ன நினச்சிட்டு இருக்க நீ யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் டாக்டர் அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. ஓ நீ வந்து பேபியோட அப்பாவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு ஜிம் எனக்குலாம் தெரியும் ஓகேவா. ஜிம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாக சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் நம்ம ஜங்கு கேட்குறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க அது உனக்கு தேவையில்லாது ஓகேவா எதுக்காக கேட்க மாட்டேச்சிங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்னோட பேபிக்கு சொல்கிறாங்க அவங்க வந்து பேபி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறதா ஓகேவா. அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியல பயமாக இருக்குது பேபிக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஓகே கூட பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. தனியாக இருக்கிற பர்சன் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கிற பர்சன் என்ன சாப்பிடணும் எதுவும் சாப்பிடக்கூடாது தெரியாத ஒரு பயத்தில் தான் வந்திருக்காங்க ஓகேவா. ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது நான் என்ன சாப்பிடணும் மெடிசன் எதனா எடுத்துக்கணுமா இல்லை பேபி எதனா இது ஆகிடுமோ சொல்லிட்டு பயந்து தான் வந்திருக்காங்க சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி எடுக்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ டாக்டர் தான் வந்துட்டு ஜிம் ஷர்ட் போட்டுக்கோவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் ஷர்ட்டில் போட்டு அப்படியே வந்துட்டு சேரில் உட்காராங்க. டாக்டர் ஜங்கு பார்க்குறாங்க உட்காருங்க சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கு உட்காராங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருக்கா ஜிம்மின் அடிச்சதுனால. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. ஜிம்மின் பேபி ஹெல்த்தியாக தான் இருக்குது என்ன நீ நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும் ஜிம்மின் நிறைய வந்துட்டு இவ்வளோலாம் வந்துட்டு டென்ஷன் ஆகக்கூடாது ஓகே எதுக்கு இவ்வளோ ப்ரெஷராக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. நல்லா சாப்பிடு நல்லா ஹெல்த்தாக உடம்பு ஹெல்த்தாக பார்த்துக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் தான் ஹாஸ்டலில் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அது பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் பேபி சொல்கிறாங்க. பேபி ஹெல்த்தியாக தான் இருக்குது ஆனால் ஜிம் தான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க ஓகேவா. நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டா கொஞ்சம் வாமிட் நிற்கும் சொல்லிட்டு அவங்க நிறைய இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ மந்த்லி செக்அப் பண்ணிக்கோ ஓகே சொல்கிறாங்க. 3 மந்த் ஆஃப்டர் நம்ம ப்ராப்பராக ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஸ்கேன்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. உங்களுக்கு எப்படி அப்படி சொல்கிறாங்க ஃபேமிலி அந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்குமோ தெரியுமோ சொல்லி பயப்படுறாரு. எனக்கு ஜிம்முக்கு ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன அவங்க சொல்லிட்டு இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. இல்லை இவங்களோட யூனிவர்சிட்டிக்கு ஒன் டைம் நாங்கள் வந்துட்டு பிளட் கலெக்ஷன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ எல்லாருமே அங்கே பிளட் கொடுக்குறதுக்கு யோசிச்சாங்க. ஃபஸ்ட் டைம் ஜிம்மின் தான் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஜிம்மின் ஃபஸ்ட் வந்து பிளட் வந்து கொடுத்தான். அப்போ தான் ஜிம்மின் எனக்கு தெரியும் அப்போ ஒரு நல்ல பர்சன் இருக்கானு சொல்லிட்டு நான் அப்போ தான் யோசித்தேன். அவன்கிட்ட அப்போ ஃப்ரெண்ட்லியாக பேசினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் பார்க்குற ஜிம்மினை சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்து தெரிஞ்சுட்டா ரொம்ப கைண்ட் ரொம்ப ஸ்வீட்டு அப்புறம் ரொம்ப நல்ல பர்சன் சொல்ல குட் ஹார்ட் பர்சன் சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. ஜங்க் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிக்கிற வச்சுக்காங்க சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ டாக்டரும் ஜிம்மில் வந்து அனுப்புகிறாங்க. ஜிம்மும் டாக்டர் சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க கூட சொல்கிறது மாதிரி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போயிட்டு மெடிக்கலில் மெடிசனில் வாங்கிட்டு ஃபைனலாக காருக்கு விடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது உட்கார சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க உட்காருன்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் உட்காராங்க. இப்போ ஜங்க்கு டேரெக்டாக ஒரு பார்க் தான் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மில் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜங்க் கிட்ட போகிறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. எதுக்கு நீங்கள் நடிச்சிங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை குழந்தை எதனா பண்ணணும்னு பயந்துட்டா சொல்கிறாங்க. நான் எதுக்கு பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ தானே அன்றைக்கி சொன்ன சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்படிலாம் பண்ணணும்னு யோசிக்கல நான் உண்மையில பயந்துதான் ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இப்போ பயமாக இருக்குது எனக்கு என்னாலும் பரவாயில்ல பேபி வந்துட்டு அவங்கள்ட்ட பெற்று கொடுத்துறேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னை விட்டுருவீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு புரியுது ஜிம்முக்கு வந்து இந்த பேபி வந்துட்டு பெற்று கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூட இருக்க மாட்டேன் சொல்லிட்டு ஓகே நானும் உன்னை அனுப்பிடுவேன் பேபி மட்டும் பெற்று கொடுத்துட்டு அங்கே சொல்கிறாங்க. சரி ஜிம்னு ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜம் தான் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் வீடு கிடைக்குமா ரெண்ட்டுக்கு அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நான் ஹாஸ்டல் இருக்கேன் சொல்கிறாங்க. ஜங்குக்கும் இன்னைக்கு ஒன் டே ஹாஸ்டல் இருக்கு நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு போகிறேன் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கு ஜிம்மில் கூட்டிட்டு வந்து ஹாஸ்டலில் விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா ஜங்குக்கு ஜிம்மில் வந்துட்டு மார்னிங்கே பிக் பண்ணிருக்காங்க. ஹாஸ்டல் மட்டும் நின்றுருக்காங்க.
ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா ஜவுக்கு தான் காரை வச்சுட்டுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜவுக்கு சொல்கிறாங்க ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ அவர் லக்கேஜ்லாம் கூட சொல்லிட்டு அவர் கூட காரில் வைக்கிறாங்க. இப்போ நீ உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் காரில் உட்காராங்க. டேரெக்டாக அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகுது. அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப லக்ஸரியாக ரொம்ப அழகாக இருக்குது நீட்டாக. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் தான் கூட வராங்க. வா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நீ வா சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம்மின் ஜவுக்கு வராங்க. வந்துட்டு ஜவுக்கு தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய ஃப்ளாட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃப்ளாட்டில் தான் இனிமேல் இருக்க போகிற சொல்கிறாங்க. என்னதுக்கு நீ நானும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க இதுக்கு அப்படின்னா பேபி பிறக்க வரைக்கும் யார் பார்த்துப்பா நான் தானே பார்த்துக்கணும். பேபி அப்புறம் ஒன்று நான் பார்த்துக்கணும்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது ஓகேவா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மும் அப்படியே 2 பேரும் வந்துட்டு அந்த இப்போ நம்ம ஜிமின் ஜங்கும் அந்த வீட்டுக்குள்ளே வராங்கடா. வந்துட்டு பார்த்தா அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமினுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்படியே ரொம்ப அழகான ஒரு அப்படின்னா வியூ ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்குது ப்ளேஸு. ரொம்ப அழகாகவும் இருக்குது. 2 சைடு 2 பால்கனி, அதுக்கப்புறம் 2 பெட்ரூமு, 2 பர்சன் ஸ்டே பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே ஜங்கு வந்து நியூவாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1 நைட்டுக்குள்ள வீடு அந்த திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு. வசல்ஸ்லாம் எல்லாமே ரெண்டாக ஒரு கப்பலுக்கு தேவையான எல்லா திங்ஸ் இருக்குமோ அதாவது வீட்டில் இருக்குது. அழகாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. பெட்ரூம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த பெட்ரூம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜம்க்கு ஒரு பெட்ரூம் ஜிம்மில் ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிறாங்களா. ஜிம்முக்கு வந்து ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜம்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இந்த ஃபுட் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த ஃபுட்டு பிடிக்காது சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபுட் தான் டாக்டர் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுட் தான் சாப்பிடணும். அதான் பேபிக்கு ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. ஜிம்னு வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றாங்க. அவருக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஜிம்முக்கு அது கீரை வெஜிடபிள்லாம் பிடிக்காது. சரி வழியே இல்லாமல் அவர் சாப்பிட்றாரு. அவருக்கு சாப்பிட்டு ஒரு மாதிரி வாமிட்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஜம்க்கு வந்து டேப்லெட் போட சொல்கிறாங்க. சரி அவங்க ஜிமின் போட்டுறாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயமும் ஜிம்முக்கு பிடிக்காத விஷயமா தான் இருக்குது எல்லாமே. ஆனால் ஜம்க்கு அதெல்லாம் பண்ண சொல்லிட்டு தான் இருக்காரு. வேறு வழி இல்லாமல் அவரும் சாப்பிட்ருக்காரு. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் இவங்க 1 ஸ்டே பண்ணி ஒரு 1.5 மந்த் இருக்கும்டா. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். ஜங்குக்கு ஜிம்மில் கத்துறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு பிடிக்கவே இல்லை. டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக அந்த ஃபுட்டை சாப்பிட முடியுமா. எனக்கு பிடிக்கல ஜங்குக்கு அப்படி சொல்லி ஜிம் ரொம்ப கத்துறாங்க. எங்கள் பாரு பேபி இருக்குது. பேபி அஃபெக்ட் ஆகும். எதுக்கு அப்படி கத்துறா சொல்லி கேட்குறாங்க. உண்மையாக எனக்கு பிடிக்கல ஜங்குக்கு எனக்கு வேண்டாம் சார். ஜிம் தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நான் எவ்வளோ தான் கஷ்டப்படுறேன் சார். ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு கால் வருது. ஜிமின் ஹலோ சொல்கிறாங்க. ஜிமின் அவங்க சொல்கிறாங்க. டேட் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அழறாங்க. இப்போது ஜம்க்கு அதில் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. டேடா மிஸ்ஸை சொல்கிறாங்க. மிஸ்ஸை டூடாம்மா என்னாச்சு கேட்குறாங்க. நீ இன்டர்ன்ஷிப் தான் பண்ணிட்டு காசு கேட்குறாங்க. டேடா சொல்கிறாங்க. என்னாச்சு உன்னை எல்லாம் ஹர்ட் பண்ணுறாங்களா. நீ வேணால் அதை முடிச்சு அது வேணாம் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை டேடா அதான் இல்லை உங்களை மிஸ் பண்ண அவ்வளோ சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பேச முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கிட்ட வராங்க. அவனுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஜிமின் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் அன்ஹெல்த்தின்னு டாக்டர் சொன்னாங்களே சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சமாக அதை சாப்பிடுவேன். எனக்கு டெய்லியுமே இதே மாதிரி நீங்கள் டாக்டர் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறீங்களா முடியல. எனக்கு பிடிக்கவே இல்லை சார். ஜிம் ரொம்ப அழகாங்க. எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க ஜங்குக்கு. நீங்கள் என்ன சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குல்ல சாரி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் உங்களுக்கு கேட்ட தப்பாக நினச்சி முடியுங்களா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த பேபி வேணும் ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க சார் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. சேம் டைம் பேபி விட்டு கொடுக்க முடியாது. உனக்கு இந்த பேபி பெற்று கொடுக்கணும். ஆனால் என் கூட இருக்க மாட்டேன் அப்படி தான் சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் ஆமாம் என்னோட அப்பா வந்து என்னோட ஹார்ட் பண்ண முடியாது. என்னோட ஃபேமிலியெல்லாம் ஹார்ட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கேட்குறாங்க. உங்கள் ஃபேமிலி எங்கே சொல்கிறாங்க. பூசானில் இருக்க சொல்கிறாங்க. இங்கே 12 ஃபேமிலி டேபிள் இருக்குது ஓகேவா. எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த பேபி எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே உனக்கு பிடிக்கிற அந்த ஃபுட் அவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கலாம் சொல்லி ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு அங்கே இருக்க பிடிக்கவே இல்லை. ஏதோ வந்துட்டு அவருக்கு என்ன கோவம்னா அவர் மேலே தான் ஒரு கோவம். நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். படிக்கிற ஏஜில் இந்த மாதிரி பண்ணி தப்பு ஒரு மிஸ்டேக் பண்ணி பேபி வரைக்கும் வந்துருச்சு. நம்ம அப்பா வந்துட்டு ஆனால் ஏமாற்றிட்டு இருக்கோம் சொல்லிட்டு அவருக்கு அந்த கில்ட்டினஸ் அவரோட கோவத்தை தான் ஜம்கிட்ட காமிக்கிறாங்க. ஜம்க்கு ஜிம் என்ன சொல்ல பொறுத்துக்கிறாங்க. ஆனால் ஆஃபீஸில் பார்த்தா ஜம்கூட கத்துவார் எல்லாருக்கிட்டையும். கொஞ்சம் கூட சாஃப்டாக பேச மாட்டார். தப்பு பண்ணிட்டு அப்படி தூக்கி வெளில பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு பர்சன். ஆனால் ஜிம்மிக்கு கூட அடங்கி போயிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம ஜிம்மில் ஜம்க்கு ஆஃபீஸில் இருக்காங்க. ஜம்க் லஞ்ச் டைமில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஜிம்மில் வந்து ஜம்கோட கேபில் சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜிம்முக்கு சாப்பிடும்போதே வாமிட் தான். அவர் பார்க்குறாருங்க. ஏன்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் பயங்கரமாக வாமிட் பண்ணிருக்காங்க அந்த ரெஸ்ட் ரூமில். ஜம்க்கு பின்னாடி இருக்காங்க. ஒன்றும் ஒன்று சொல்ல டேப் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையான மாதிரி படுத்து அவர் மாதிரி பார்க்குறாரு. இப்போ ஜம் பார்க்குறாங்க. அப்படி நினைக்காத பேபி வந்து பேர்டனை பார்க்காத சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் பேர்டனை பார்க்கல சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜம்க்கு அது கஷ்டமாக இருக்குது சாரி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அமைதியாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜிமின் நல்ல டேஸ்ட் போக ஜம்க்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு 2 months ஆகிருக்கும். ஜிமின் அப்படியே டயர்டாகிட்டாங்க. படுத்துருக்காரு. இப்போ ஜம்க்கு தான் வந்துட்டு என்னாச்சும் சொல்லி கேட்குறாங்க. கையில் எனக்கு டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு தான் வந்துட்டு வெளில எங்கே கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படி ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஏன்னா இது வரைக்கும் ஜிமின் கூட ஜம்க்கு வந்து பேச மாட்டேன். ஜம்க்கு கூட ஜிமின் பேச மாட்டாங்க. ரொம்ப கோவத்தை தான் காமிச்சிருப்பாரு. இப்போ ஜிமின் தான் உட்காந்துருக்காங்க. ஜிம் படுத்துருக்காங்க. ஜம் பார்க்குறாங்க. என்னோட லேப்பில் ஹெட்டை வச்சுக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் ஹெட்டை ரப் பண்ணி விட்டா அவனுக்கு தூக்கம் நல்லா வரும். கொஞ்சம் தூங்குவேன். நான் ஹெட்டை வச்சுக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி
ஓகே இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு வந்து சோஃபாவில் உட்காராங்க. ஜிமின் போய்ட்டு அவரோட லேப் தான் ஹெட்டில் வச்சுக்கிறாங்க. அதை ஹெட் அந்த லேப்பில் வைக்கிறாங்க. இப்போ ஜவுக்கு கூட ஜிமில் ஹேர் ரப் பண்ணிவிடுறாங்க. அவருக்கு என்ன திறந்து ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜவுக்கு. அவருக்கு அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப அழகான பர்சன். ஜவுக்கிட்ட அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டார். ரொம்ப ஃப்ளட் பண்ண அந்த மாதிரி பர்சனே கிடையாது. ரொம்ப ஜென்வனாக இருப்பார். அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஒர்க்கில் ரொம்ப சின்சியராக இருப்பார். அதனால அந்த ஜவுக்கு ஜிமின் மேலே ரொம்ப ரொம்ப க்ரஷ், ரொம்ப லவ் அதிகமாகுது அவர் மேலே. அவரே அறியாமல் ஒரு ஃபாலோ ஆகிட்டு இருக்காரு ஜிமின் மேலே. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்படியே படுத்திருக்காங்க. அவர் அழகாக ஹேர் ரப் பண்ணோட ஜிமினுக்கு ஒரு மாதிரி அவருக்கு அழுக வருது. எனக்கு எனக்கு அம்மா இல்லை, ஆனால் அப்பா அண்ணாக்கு அப்புறம் ஒரு பாசம் இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அவங்க பேபிக்காக அவங்க பார்த்துக்கிறோட நம்மளால பார்த்துக்கிறாங்க சொல்லிட்டு அவர் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம் நினைக்கிறாங்க வேணா அந்த பர்சன் நம்ம ஹார்ட் பண்ணக்கூடாது. அவர் ஆஃபீஸில் அவ்வளோ கோல்டாக இருக்காரு. நம்ம வந்து இந்த இருக்க அவர் வந்து டார்ச்சர் பண்ணுறவங்கள பண்ணக்கூடாது. பேபிக்காக தானே நம்மளுக்கு நம்ம பிடிச்சாலும் பிடிக்காத அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அவருக்கு வந்து பிடிக்கதோ பிடிக்கல அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது அவங்க ஜிம் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஃபுல்லாக முடிஞ்சிச்சிடா. நம்ம ஜிம் தானே 3 month ஆகுது. ஜவுன் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்கிறாங்க. செக்கப்பாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி போயிடலாம். ஜிமின் ஜங்கு செக்கப் தான் போயிருப்பாங்க. போயிட்டு ஜிமின் ஜங்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்த்துருக்காங்க. ஜங்கு பார்த்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கலாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல சொல்லி ஜங்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை நீங்கள் இப்போ இங்கே மீட்டிங் தான் போங்க சார். ஓகேவா நான் பார்த்துக்க சொல்கிறாங்க. சரி ஜங்கு வந்துட்டு இல்லை சொல்கிறாங்க நீங்கள் போங்க சொல்லி ஜங்கு டாக்டர் சொல்ல ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஜங்கு போயிட்டாங்க. நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த பக்கம் டாக்டர் தான் ஜிமின் செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஜிமின் வந்து சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜிமின் வந்து அந்த டே ரொம்ப கில்ட்டி ஆயிடுறாரு. நம்ம ஜங்கு பார்க்கும்போது ஜங்கு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரா. அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி சில விஷயங்கள் நடக்கும்போதும் ஜிமின் இப்போ அந்த பேபி வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸ்டொமக்கில் பேபி இருக்கிறது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறாரு. 3 month ஆயிருக்கு. பேபியோட அந்த சின்ன சின்ன மூமெண்ட்லாம் தெரியல. அவர் சின்னதாக அவர் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த பேபி வந்து ஆனால் ஜங்குக்கு சொந்தமான பேபின்னு தெரியுது. இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போது நம்ம ஜங்கு தான் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வந்து பிக் பண்ணிப்பாங்க. காரில் உட்கார வைக்கிறாங்க. அந்த ஜூஸை குடிச்சு சொல்கிறாங்க. சரி ஜிமின் ஜூஸை குடிக்கிறாங்க. பேபி எப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஹெல்த்தியாக தான் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இந்த பேபியை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களா சொல்கிறாங்க. ஏன் நான் பார்த்துக்க மாட்டேன், நல்லா பார்த்துப்பேன். அவருக்கு அது நம்ம பேபி தானே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அது சொல்கிறாங்க நான் நல்லா பார்த்துப்பேன். உன்னோட லவ் நான் சேர்த்து கொடுக்குறேன் ஓகேவா சார் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் அவங்கள்ட்ட நிறைய திட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், அவங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஜங்கு கொண்டு டைம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி ஜிமின் ரொம்ப வாமிட் பண்ணிட்டு அந்த ஸ்மெல் பிடிக்காமா. அப்போ ஜவுக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம ஜிமின் நெக்ஸ்ட் டே ரொம்ப திட்டிருப்பாங்க. எனக்கு ட்ரிங்க் பண்ணுறேன், எனக்கு கூட இருக்க பிடிக்கல, என்னோட தனியாக கொடுத்து விட்டுரு, நம்ம பேபி மட்டும் பார்த்து கொடுத்து போயிடலாம், அவங்க கூட இருக்க மாட்டேன் சொல்லிட்டு நீ ஸ்மோக் பண்ணுறேன் சொல்லிட்டு ரொம்ப திட்டிருப்பாரு. அதுக்காக ஜவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிருப்பாரு. சரி ஓகே நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அன்றைக்கி டேவே விட்டுருப்பாரு. இது வரைக்கும் இப்போ ட்ரிங்க்கும் ஸ்மோக்கும் பண்ணாமல் இருக்காரா. ஜிமின் தான் ரீசன் அதுக்கு. இப்போது நம்ம ஜிமின் வந்து நினச்சி தான் சாரி கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் திட்டின, இட்ஸ் ஓகே சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. வேறு யாரும் திட்டினா கண்டிப்பாக ஸ்லாப் பண்ணியிருப்பாரு. ஆனால் திட்டினது ஜிமின் இல்லையா, அதனால தான் அவர் அமைதியாக இருக்காரு. சரின்ட்டு ஃபைனாக வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ டேஸ் போயிட்டு இருக்கா. இன்றைக்கி 1 fine day நம்ம ஆஃபீஸில் தான் ஒரு பொண்ணு நம்ம ஜங்குக்கிட்ட ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இன்னொரு கம்பெனியோட பொண்ணு தான், இன்னொரு கம்பெனி ஓனரோட பொண்ணு தான். ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜங்கு ப்ளீஸ் ஜங்குக்கு இன்றைக்கி பார்ட்டிக்கு வாங்க ஜங்கு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணி கூப்பிட்டுருக்கா. ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ எனக்கு ஒர்க் இருக்கு, கொஞ்சம் தள்ளி போ மினிஸ்ட்ரி எப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் அங்கே பாரு ஜங்கு சொல்லிட்டு ஃப்ளட் பண்ணிகிட்டே இருக்கா. ஜங்கு ஒரு இடத்துல கோவம் வந்தது. மினிஸ்ட்ரி அப்படி சொல்லி டக்குனு ஒரு மாதிரி இந்த பொண்ணை தள்ளி விட்டுறாரு. ரைட்டாக அந்த பொண்ணுக்கு தள்ளி போயிடுற ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு சொல்கிறாங்க. பாரு இனி ஒரு டைம் எங்கிட்ட நடந்து வச்சுக்கேன், வேறு மாதிரி ஆடு ஓகேவா சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு இருக்கா அமைதியாக விட்றா சொல்லிட்டு ஜவுக்கு கத்துறாங்க. இது ஜிமின் எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. ஏன்னா ஜவுக்கு தேவை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறா. சாரி ஜவுக்கு சொல்லிட்டு போயிடா. இப்போ நம்ம ஜங்கு தான் ஜிமின் தான் உள்ள வரேங்க்கா கம்மின் மிஸ் சொல்கிறாங்க. உள்ள ஜிமின் சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியே ஒரு இவருக்கா டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு. இப்போ ஜிமின் உள்ள வரேங்க்கா ஜங்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கும் பார்க்குறாங்க. அம்மா எதுக்காக நீ இவ்வளோ ஃபைல் ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லாத சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு தான் அப்படி உள்ள வராங்க. வா சொல்லி கூப்பிட்டு வராங்க. கூட்டு வந்து பார்த்தா அவர் டேபிள் அவ்வளோ ஃபைல் இருக்குது. இப்போ மெக்கப் பார்க்குறாங்க. மெக்கு சொல்லி கூப்பிட்றாங்க. மெக்க வராங்க. என்ன ஜங்கு சொல்கிறாங்க. இது எதுக்காக ஜிம்முக்கு இவ்வளோ ஃபைல் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. நான் கொடுக்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம ஒர்க்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா அங்கே எல்லாம் இவங்கள்ட்ட ஒர்க்கு கொடுத்துட்டு சில பேர் மியூசிக் லிசன் பண்ணுறது, சில பேர் ஃபன் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சேட்டிங் பண்ணுறதா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டேபிள் எம்டியாக தான் இருக்குது. ஃபைல் மொத்தம் ஜிம்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்ரி ஒன் சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லாரும் திரும்புறாங்க. சார் சொல்கிறாங்க எந்திரிங்க சொல்கிறாங்க. அப்படி எந்திரிக்கிறாங்க. இங்கே எதுக்காக நீங்கள் வரீங்க சொல்லி கேட்குறாங்க. சார் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ஒர்க்காக பண்ணிச்சுக்கோங்க சொல்லிட்டு ஒவ்வொரு டேபிளாக பார்க்குறாங்க. ஓ உனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் இது ஓகே. அப்புறம் உனக்கு மியூசிக்கா சொல்லிட்டு சிஸ்டம் பார்க்குறாங்க. மியூசிக் ப்ளே ஆகிடுச்சுக்கு. அப்புறம் உனக்கு மூவி ஓகே சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் பயந்து போயிடுறாங்க. இப்போ ஒரு மெக் வாங்குறாங்க. மெக்கிட்ட கூப்பிட்றாங்க. ஜவுக்கு மெக் அப்படி சொல்கிறாங்க. கிட்ட வராங்க. எல்லாரும் ஃபயர் பண்ண சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. சார் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஃபயர் பண்ண ஓகே எனக்கு இந்த மாதிரி எம்ப்ளாய்லாம் தேவையில்லை. எனக்கு ஒரு எம்ப்ளாயின்றவங்க வந்து பர்ஃபெக்டாக அவங்க ஒர்க்கை பார்க்கணும். அவங்க வாங்குற சேலரிக்கு அவங்க ஹானஸ்ட்டாக இருக்கணும் ஓகேவா. அவங்க ஹெல்த் வந்து முடியலன்னா அந்த செகண்டே அவங்க லீவ் எடுத்து போயிடலாம். அது ப்ராப்ளமே இல்லை. ஆனால் நல்லா இருக்கும்போது இப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்களோட ஒர்க்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் வர என்ன ஆஃபீஸ் ஒர்க் ஓகேவா. இந்த இண்டஸ்ட்ரின்றது
ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஓகேவா, ஹானஸ்ட்டாகவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன் மட்டும் தான் அங்கே ஒர்க்கு, மற்றவங்களாம் கிடையாது ஓகேவா. ஜஸ்ட் கெட் அவுட் மை ஆஃபீஸ் அப்படின்னு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ எல்லா பொண்ணும் இன்டர்வியூ பண்ணுறாங்க. சார் சார் ப்ளீஸ் சார், இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. ஓ அதனால தான் சின்சியர் ஒர்க் பண்ணுங்களா கேட்குறாங்க. ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து பையன்கிட்ட இவ்வளோ ஒர்க்கிங் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ ஹாயாக இருக்கீங்க சொல்கிறாங்க. சார் ஐம் சாரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்க பார்க்குறாங்க. மெக்க பார்த்து ஜங்க் தான் என்ன ஒர்க் பண்ணிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க இல்லை என்ன ஒர்க் பண்ணிருக்காரு, ஒரு செக்ரட்டரி தானே, ஆனால் என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க, நீ என்ன பண்ணிருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது நானும் ஒர்க் தானே பண்ணிருக்கேன், நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஒர்க்குன்ற மற்றவங்க ஒர்க் வாங்குறதா ஓகேவா, நீ வந்து ஒர்க் பண்ணுறது இல்லை அப்படி சொல்லி ஜங்க் திட்டுறாங்க. உன்னோட ஒர்க்குன்ற மற்றவங்க ஒர்க் வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறதா, ஆனால் நீ மற்றவங்களோட ஒர்க்கையும் சேர்த்து பார்க்குறல சொல்கிறாங்க. நீ ஒரு செக்ரட்டரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் திட்டுறாங்க. சிமின் பார்க்குறாங்க. முதல் தடவை ஜங்கு மெக்கா திட்டிட்டு இருக்காரு. இப்போ காய் வராது என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் நடந்ததா சொல்ல காய்க்கு அதோட கோவம் வருது. இங்கே பாருங்க இன்டர்ன்ஷிப் அந்த போயிட்டு அப்படியே ஒர்க் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஃபைலாம் எல்லாமே சாரி சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃபைல் எடுத்துட்டாங்க. ஜிம்மோட டேபிள் வந்து இப்போ ஜிம்மோட ஃபைலில் 2 டேபிள் ஃபைல் மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் தான் ஜிம்மோட ஒர்க் பண்ண ஃபைல் அது கொடுக்குறாங்க. பாரு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு கேட்க மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. சார் அதை சொல்கிறாங்க. பாரு இன்டர்ன்ஷிப் அதுக்காக வந்துட்டு நீ வந்து மற்றவங்களாம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகேவா, அவங்களாம் சேலரிக்காக ஒர்க் பண்ணுறாங்க, நீ இன்டர்ன்ஷிப் ஒர்க் கற்றுக்க வந்திருக்கு, உனக்கு அவங்க டிஃப்ரெண்ட் இருக்குது புரிஞ்சுதா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினும் எஸ் சார் சொல்கிறாங்க. கம் டு மை கேப்னு சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜெமின் உள்ள வராங்க. இந்த சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்தா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. ஜிம் பார்க்குறாங்க. மட்டும் கேட்கவா சொல்கிறாங்க. கேட்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன டக்குன்னு கோவப்படுறீங்க, டக்குன்னு இப்படி இந்த மாதிரி பேசுறீங்க சொல்கிறாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படி தான் பேசுவோம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம் இது குடிக்க சொல்கிறாங்க. ஜிம்மில் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு ஓகே எனக்கு போவா சொல்கிறாங்க. இல்லை உட்கார சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஜிம்மும் இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க, உட்கார சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் உட்காருங்க அப்படின்னு சாச்சிக்கிறாங்க. ஹெட் வந்து சோஃபாவில் உட்காராங்க. உட்கார வச்சுட்டு அப்படி பார்க்குறாங்க. அவர் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ போயிட்டு அவர் அந்த ஏசியெல்லாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. ஜங்க் பார்த்து ஜிம்மில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ மெக்கு தான் அந்த கேபின் போகிறாங்க. வந்து பார்க்கும்போது ஜிம் தூங்குறது பக்கம் ஒரு ஷாக் ஆயிடுறாரு. இங்கே வேறு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறாங்க சொல்லி கேட்குறாங்க. என் பார்த்து தெரியல தூங்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியல என்ன நடக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் விழுவுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா காய் ஷாக் ஆயிடுறாங்க. ஜிம் என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் வந்துட்டு 2 பேரும் அமைதியாக இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. சரி 2 பேரும் அமைதியாக போயிறாங்க. டேரக்டாக இப்போ 3 பேர் டெரஸ் தான் போகிறாங்க. டெரஸ் போயிட்டு காய் மெக்க கேட்குறாங்க. என்ன நடக்கணும் சுற்றி கேட்கும்போது எனக்கு என்ன கத்துறா சொல்லி ஜங்கு மெக்க கேட்டுருவாங்க. ஏன் அவனை கத்தக்கூடாது நான் சொல்லி கேட்குறாங்க. கத்துறான் தப்பு இல்லை, ஆனால் என்ன நடக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் அந்த மாதிரி ஜிம்முக்கு ஒரு என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஏன்னா ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. உன்னோட பேபிக்கா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போலாம் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவனை பார்த்துக்கணும் தோணுது ஓகே, நல்லா பார்த்துக்கணும். பேபி அவன் பெற்று கொடுப்பான், பெற்று கொடுத்துட்டு அவன் லைஃப் பார்த்துட்டு போயிடுவான். அதுக்கு ஆனால் இருக்கிற வரைக்கும் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. நான் அவன் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி தான் இவன் ஷாக்காக என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் நான் லவ் பண்ணுறேன், எனக்கு அவன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜென்வனாக இருப்பான், கொஞ்சம் கூட எனக்கு அட்வான்டேஜ் எடுத்து நினைக்கவே மாட்டான், ஃப்ளட் பண்ண மாட்டான், ரொம்ப நல்ல பையன், சம்டைம்ஸ் எனக்கு கத்துறான், எனக்கு அது கூட பிடிச்சிருக்கு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. அப்புறம் லவ் சொல்லலாம் சொல்கிறாங்க. எப்படி சொல்ல சொல்கிறேன், வீட்டில் எனக்காக அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நான் போய்ட்டு என்ன சொல்ல சொல்கிறேன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. மெக்கும் காய் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ மெக்கும் காய்க்கு புரியுது சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மில் நல்லா வெளியே போக ஜங்கு ஜிம்மில் ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. ஜிம்மினுக்கு அப்படி ஜங்கு மேலே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறாரு ஜிம்முக்காக. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜங்குக்கு எனக்கு எல்லாம் வெளியே போகணுன்னு தோணுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் தான், சண்டே ஈவினிங் தான், எங்கே போகணுன்னு கேட்குறாங்க. பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா சொல்கிறாங்க. போகலாம் சார். ஜங்கு ஜிம்மு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே இப்படி தானே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, எப்போவுமே ஒரு மாதிரி மற்றவங்கள்ட்ட ஒரு மாதிரியே சொல்கிறாங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி இருப்பேன், ஒர்க்கர்ஸ்கிட்ட ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக தானே ஒர்க் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. சேம் டைம் யாராவது குட் பர்சனாக தான் அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜெமின் தான் வந்துட்டு ஜங்கே பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சர் லைஃப் ரொம்ப லக்கி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி ஜங்க் கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறீங்களே, ஜஸ்ட் நான் உங்களோட பேபியோட அம்மா, அதுக்காக உங்களோட பேபியோட அம்மா தான், அதுக்காகவே நல்லா பார்த்துக்கிறீங்க, எது உங்கள் ரியல் லைஃப் நல்லா பார்த்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் பார்த்துட்டு அவர் எதுவுமே சாம அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்படியே விட்டுறாங்களா. டேஸ்ட் போக ஜங்கு ஜிம்மில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. இதை பாரு டேஸ்ட் பண்ணி பார்த்து ஜங்க் அஃபீட் பண்ணிடுறாங்க ஜிம்முக்கு. இதை நல்லா இல்லை சொல்கிறாங்க. நல்லா இல்லையா அவங்க நல்லா சொல்கிறாங்க. ஜங்கு தச்சு பார்க்குறாங்க. ஆமாம் நல்லா இல்லை சொல்லிட்டு அவரும் எக்ஸ்ட்ரா சம்திங்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இப்போ பாரு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சார் ஜங்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாங்க. இப்போ டெஸ்ட் போக ஜங்கு ஜிம்மு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. என் ரூமில் தூங்கினா ஒரு நைட் மேலே வருது ஜங்கு சொல்கிறாங்க. நைட் மேலே வருதா சொல்கிறாங்க. எனக்கு அந்த நைட் மேர் இதெல்லாம் வாங்கிட்டு தெரியுங்களா சொல்லி கேட்குறேன். அந்த ஒரு இதில் இருக்கிற நைட் மேருக்கு வராமல் இருக்கிறதாக $some இருக்குல்லையே அது வாங்கி தர சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீ தப்பாக எடுத்துக்கலாம் என் கொடுத்தவங்க சொல்கிறாங்க. உங்கள் கூட வா சொல்கிறாங்க. உங்கள் கூட சொல்கிறாங்க. ஏன் கொடுத்தவங்க மாட்டியா கேட்குறாங்க.
சரின்னு ஜிம்னா ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்னு ஜம்க்கு தானே ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜம்க் தான் அவர் இப்போ ஒவ்வொரு டைம் வந்துருக்கும் போது ஜிம் பக்கத்தில் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்துருக்கும் போது ஜிம்முக்கு வந்து ஃபோனில் கிஸ் பண்ணுறதா இருக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க ஜிம்னும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ டெஸ்ட் போக ஜம்முக்கு ஜிம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜம்க் தான் ஜிம் பேச கப் பண்ணுறாங்க. கப் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஜம்க் பார்க்குறாங்க. ஒரு கிஸ் எடுத்துக்கு வாசு கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு கிஸ் பண்ண ஜிம்மும் மெல்ட் ஆகிட்டார். அப்படி பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தப்பு இல்லையா சொல்கிறாங்க. ஜம்க்கு தான் சொல்லுவாங்க. அமைதியாக இருக்காங்க. ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. ஒரு கில்ட்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஜிமின் தான் ஜங்கோட ஃபேஸ் கப் பண்ணிட்டு நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க கூட இருப்போம் ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு இது ஹார்ட் ஆகுது சொல்கிறாங்க. இல்லை சார் ஜிமின் போட்டு ஜங்கோட இப்போ அப்படியே ஒரு மாதிரி அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க்கு கிஸ் பண்ணுறாங்க. 2 பேர் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. அவங்களோட சொல்லவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. ஜிமின் ஷாக் ஆகிடுறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. எனக்கு சொல்ல தப்புன்னு தெரியுது ஓகேவா. என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதா, ஏன்னா எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லை சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் லவ் யூ ஓகேவா லவ் யூ ஸோ மச் சொல்கிறாங்க. ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினும் ஜங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. அது என்ன தெரியல பிடிச்சிருக்கு. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவர் மாதிரி அவங்க ஜிம்முடைய நெக்கெட்டில் ஒரு ஸ்மெல் ஸ்மெல் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மு கிஸ் பண்ணுறாங்க. பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் ஜிம்மில் ஒருத்தர் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ஐ கான்டாக்ட் ஆகுறாங்க. அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஜங்க் அப்படி மெதுவாக தான் ஜிம்முக்குள்ள அப்படி இருந்திருப்பாரு. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக அப்படி இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதை எல்லாமே மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மூவ் பண்ணுறாங்க லைஃபை. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு ஜிம்மில் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு உங்க கூடவே இருக்குன்னு தோணுது. உங்க கூட இருந்துட்டு பாஸ் ஜிம் ரொம்ப அழுறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்க் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் கூடவே இருக்கணும். லவ் கேர் சொல்லிட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு. அவர் என்ன பண்ணாலும் அப்படியே பண்ணுவார். இப்போ ஜிம் தாண்டா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் அவ்வளோ அழகாக இருப்பார். ஜிம்முக்கு அது பிடிச்சிருக்கு. டெஸ்ட் போக இப்போ ஜிம்முக்கு ஜங்க் அவ்வளோ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜங்கு சொல்கிறாங்க எனக்கு சாக்ஸை போட்டு விடுங்க சொல்கிறாங்க. அது வரேன் சொல்லிட்டு அவரும் அப்படி கீழே உட்காந்துட்டு அவர் ஷாக்ஸெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ ஷூவெல்லாம் வேர் பண்ணி விட்டாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ தான் திரும்ப கொஞ்சம் நிமிடம் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் ஸ்டமக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன். என்னடாமா 4 மந்த் ஆகுது அதுக்குள்ள ஸ்டமக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்ணை வைக்காதீங்க சார். ஜிம்மில் ஜங்க் லைட்டாக அடிக்கிறாங்க. ஆச்சோ இல்லை நான் சொல்கிறாங்க. பேபி கொஞ்சம் வெயிட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நீ தான் நிறைய ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருக்குமா சொல்கிறாங்க. இப்போ நீ பேபி ஹோல்ட் பண்ணுறப்ப ஹாப்பியாக தானே இருக்கா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. இந்த ஸ்டார்டிங் உனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே அது என்னோட பேபி அப்படி ஜங்க் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஹாப்பியாக இருக்குது. அவர் போய்ட்டு அப்படியே ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. பேபி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜங்குக்கும் சரி ஓகே சொல்லி அப்படி கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு ஜங்கோட ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டில் நாங்கள் ஜிம்முக்கு அன்மேரிடாக யாருக்கும் ஜிம்மில் இப்போ தெரியாது. ஜிம் பாட்டுக்கு ஒர்க் பண்ண போயிடுவார். அதனால் இப்போ 1 ஃபைன் டே ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க எங்கள் பாரு ஜங்கு ஷர்ட் போட்டவே முடியல ஜங்கு சொல்கிறாங்க. என்னது பார்க்குறாங்க. என்னடா ஷர்ட் போட முடியல. ஆமாம் ஹிப்பு கிட்ட மட்டும் ஷர்ட் போட முடியல ஜங்குக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு சரி ஓகே என்ன ஷர்ட் போட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஷர்ட் ஜிம் போட்டாங்க. அது பார்த்தது அது கொஞ்சம் லூஸாக ஃப்ரீ சைஸாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நியூ ஷர்ட்லாம் வாங்கணும்னு நினைக்க சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாமா சொல்கிறாங்க. 2 பேர் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறதுக்கு லவ்லி கப்பலாம் அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஜங்கு ஜிம்முக்கு என்ன வேணும் வாங்கி தராங்க. அவர் என்ன ஆசைப்படுறாரோ அப்படி பண்ணிடுவார். எதையுமே வந்துட்டு அவருக்கு ஆசைப்பட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அவர் என்ன கேட்டாலும் அப்படியே கொடுத்துருவாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எனக்கு வந்து கேண்டி வேணும்னு சொல்கிறாங்க. கேண்டி ஆகும் சொல்கிறாங்க. சரிட்டு அவர் வந்து கேண்டி வாங்கி தராங்க. இப்போ ஜிமின் சாப்பிட்ருக்காங்க. எனக்கு போதும் சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கு அதை வச்சு அவர் சாப்பிட்ருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக டைம் போயிட்டுருக்குடா ஜிமினுக்கு. ஜங்கு கூட இருக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் தான் வந்து ஜங்குடா. இப்போ ஜிமின் தண்டா ஜங்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன மார்க்கெட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கிட்ட போகிறாங்க. அது ஒரு ஆஃபீஸ் ரூமில் அந்த கேபினில் தான் ஜிமின் போயிட்டு ஜங்கோட லேப்டாப் உட்காந்துக்கிறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்கிட்ட கேட்டுட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் வேணும் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் வேணும் அவர் சொல்கிறாங்க. இந்த டைம்லையா வேணும் சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு மீட்டிங்க்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தாண்டா இருக்குது. மீட்டிங் போகணுமே சொல்கிறாங்க. மீட்டிங்கை போகணும்னு சொல்கிறாங்க. சரி சார் ஜிம் டக்குன்னு நினச்சிட்டாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஒர்க்கை பாருங்கள் சொல்லி போயிட்டாங்க. அவர் கோச்சிக்கிறாரு டக்குன்னு ஜங்க் தான். சரி ஓகே இங்கே வா சொல்கிறாங்க. நான் வரல போ சார் ஜிம் தான் டேரெக்டாக அவர் கேபின் பேரை போய்ட்டு உட்காந்துக்கிற டேபிளில். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கடவுளே சொல்லிட்டு இந்த மூட் ஸ்விங் இருக்கே சொல்லிட்டு அவர் டேரெக்டாக போயிட்டு கீழே போயிட்டு மெக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ மீட்டிங்கை ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாகவே சொல்கிறாங்க. என்னென்னு காம சொல்கிறாங்க. ஏதாவது ரீசன் சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் டாக்டர் சொல்கிறாங்க. நான் வரேன் சொல்லிட்டு அவர் போயிடாரு. டேரெக்டாக கீழே போயிட்டு அவரே போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. இங்கே பார்த்தா நம்ம ஜங்க் ஜிம் தான் டேபிள் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு கேபிள் உட்காந்துருக்காரு. வா சொல்லி கூப்பிட்றாரு. ஜிம் தான் வர மட்டும் சொல்கிறாங்க. ஃபோனில் தான் கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் வா சொல்லி கூப்பிட்றாங்க. சரிட்டு ஜிம்மில் வராங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. வா சொல்லி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஐஸ்கிரீம் வேணும் சொல்கிறாங்க. வேணும் நீ சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் சரி இப்போ மீட்டிங் சொல்கிறாங்க. எது மீட்டிங்காக சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட்டுறா சொல்கிறாங்க. நான் இது கொடுக்கணும். அங்கே பாரு பேபி இருக்குது. என்னோட ஸ்டமக்கில் நீ போ அவர் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு பேச்சு அதுக்கு ஒரு பேச்சு பேசுகிறதெல்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட்டுறா சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் போ அப்படி சொல்லி ஜிம் தான் அவர் மட்டும் சாப்பிட்ருக்காங்க. கொஞ்சம் கூடு அப்படி சொல்கிறாங்க கேட்டிருக்காங்க. இப்போ
இது எல்லாத்தையும் காய் மக்கள்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஏன்டா இவன் நம்ம ஜங்குக் தானா சொல்கிறாங்க. ரவுடி போய் மாதிரி ரகடாக இருந்தவனை எப்படி மாற்றி வச்சிடான் பாட்டேன் அதுக்குள்ளே வாண்டு சொல்கிறாங்க. அதானே எப்படி மாற்றிடான் பாரு சொல்கிறாங்க. இவன் என்ன இவ்வளோ அடிக்டடாக இருக்கான். இவங்க எப்படா இன்னொரு பர்சனுக்குள்ளே ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் இவங்க 2 பொண்ணாக இருக்கக்கூடாது சொல்லி கேட்குறாங்க. தெரியலடா சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் நீ போலி மீட்டிங்க்கு சொல்கிறாங்க. மீட்டிங் இருக்குது ஐஸ்கிரீம் கொடு அப்படி சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் போ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு கொடு அப்படி சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன்டா சொல்கிறாங்க. தரமாட்டேன் போ சொல்லிட்டு அவர் தான் சாப்பிட்டுருக்காரு. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு இப்படிலாம் கேட்ட கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் ஜிம்மி கரெக்டாக ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அப்படியே மவுத்தில் வைக்கிறாங்க. கரெக்டாக ஜங்க் பண்ண ஸ்பூனை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஒரு லிப் அட்டாச் பண்ணிட்டு அந்த ஐஸ்கிரீம் அப்படியே டங்க் கூட எடுத்துறாரு. ஜிம்மி பார்க்குறாங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் என்ன கேட்குறாங்க. இப்போ காய் மேக்க அப்படியே மவுத்தை கை வச்சுறாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி வந்துட்டு எதுக்கு எடுத்துக்கிட்டா சொல்கிறாங்க. கேட்டேன் தர வேண்டியது தர மாட்டேன் பரவாயில்ல இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின்டா இங்கே பாரு எனக்கு இப்போ அதை கூட சொல்லி ஜிம் பிடிக்கிறாங்க. இங்கே பாரு இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டா போயிடுவோம் என்ன வச்சுக்கோங்க. அகைன் இதே மாதிரி எடுக்க சொல்கிறாங்க. நான் தரமாட்டேன் போக சொல்கிறாங்க. சரி ஓகே ஐஸ்கிரீம் போதும் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு கிஸ் கூட சொல்கிறாங்க. நான் தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அதை நீ என்னடா கொடுக்குறது நானே எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அவரும் அப்படி ஜிம்மி பேச கிரிப் பண்ணிட்டு அப்படி டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மி பேக் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பிரேக் பண்ணிட்டு மீட்டிங் போயிட்டு வந்து பேலன்ஸ் கண்டினியூ பண்ணுறாங்க சொல்கிறாங்க. பாவட்ட அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. ஆமாட்டா அப்படி சொல்கிறாங்க தான் கிட்ட ஸ்மெல் பண்ணிட்டு சாப்பிட முடியும் என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க. சரி ஜிம்மி அப்படி ஜங்கு டன் பண்ணி பார்த்தாக்கா இங்கே காய் மக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி டன் பார்க்குறாங்க. அச்சோ ஜிம்மி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் ஒன்றும் நீ சாப்பிட சொல்லிட்டு அவர் அப்படி ஜிம்மி சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு நம்ம ஜங்க் அதில் வெளியே போங்க சொல்கிறாங்க. சரி அவனோட வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஜங்க் வராங்க. ஏண்டா அறிவில் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஏண்டா உனக்கு ஃபஸ்ட்டு அறிவு இருக்கா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. இது ஆஃபீஸ் ஒன்றை கேபின் யாராவது வந்தால் என்ன நினைப்பாங்க சொல்கிறாங்க. யாராவது வந்தால் டோரை நாக் பண்ணிட்டு வரணும் ஓகேவா. டோர் நாக் பண்ணாமல் வந்தால் இப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் டோர் நாக் பண்ணிட்டு வரணுமா சொல்கிறாங்க. டேய் இப்போ ஜிம்மி என் கூட இருக்கானடா சொல்கிறாங்க. டே அவன் ஒய்ஃப் ஃபாஸ்ட் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதுக்கும் மேலே அப்படி சொல்கிறாரு. இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. கடவுளை இவ்வளோ ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறோம் எப்படா விட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. இப்போ வாங்க சொல்லிட்டு மீட்டிங் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. மீட்டிங் முடிச்சுட்டு ஜங்க் ரிட்டர்ன் வராங்க. அங்கே பார்த்தா ஜிமின் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமிட்ட வராங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு எனக்கு இன்னும் 1 வீக்கில் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பேசாமல் சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதும் சொல்கிறாங்க. நான் இங்கே ஜாபுக்கு ஜாயின் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜாப்க்கா சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப்பை உன்னை பார்க்க வேண்டாம் சொல்கிறேன். நீ தான் இன்டர்ன்ஷிப் பார்ப்பேன்னு சொன்னேன். நானும் ஓகே சொல்லிட்டேன். ஓகேவா நீ ஒர்க் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நீ ஒர்க்கு ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். ரொம்ப டேலண்டாகவும் இருக்கா ஓகேவா. இன்டர்ன்ஷிப் பிடிச்சி ஒர்க்லாம் பண்ண வேணாம். நீ சேஃபாக வீட்டில் சொல்கிறாங்க. நான் தனியாக இருப்பேன் போர் அடிக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன் போர் அடிக்குது. நான் ஆஃப் டே தான் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. பேபி பிறக்கிற வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. உனக்கு கூட கஷ்டம் இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு என்ன கஷ்டம் உனக்கு பண்ணுறப்ப எனக்கு நல்லா கஷ்டம் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு ஜங்க் அப்படி ஜிம்மியே ஜங்குக்கே பார்த்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. குண்டுலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்மி போய் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க. ஜிம்மி சில டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஜிம்மி ஜங்குக்கு தனக்கே வேணும்னு தோணுது. ஆனால் சொல்ல முடியல. ஏன்னா அவருக்கு ஃபியான்ஸ் இருக்காங்க இல்லையா. அதனால அவருக்கு தோணுது. செகண்ட் இவர் பக்கம் இவருக்குன்னு ஃபேமிலி இருக்குது. அதனால் அமைதியாக இருக்காங்க. எதுவுமே செலவுடைய ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே நாளைக்கு செக்கப் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்குது சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம ஜங்க் தான் நெக்ஸ்ட் டே ஜிம்மில் கூட்டி செக்கப் போகிறாங்க. இப்போ ஜங்க் கேட்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்க் சொல்கிறாங்க. எங்களுக்கு டிவின்னு அப்படி கேட்குறாங்க. டக்குன்னு டாக்டர் ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பாருங்கள் ஜிம்முக்கு 5th மந்த் தானே ஆகுது. ஆனால் ஸ்டமக் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இதை கேட்குற டாக்டருக்கு ஷாக் ஆகிடுது. இல்லை அது நீங்கள் உங்கள் பேபி கொஞ்சம் வெயிட்டாக பிறக்கணும்னு நினைக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் 2 நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆசை இருந்துச்சு எனக்கு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் டாக்டர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதனால் இல்லை ஜங்க் சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே எனக்கு தோணுச்சு அதான் கேட்டேன் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. அப்படி இல்லை சார் அவங்க நான் நார்மலாக விட்டுறாங்க சார் ஓகே பேபி ஹெல்த்தியாக பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஜிம்மன் ஹெல்த்தியாக இருக்காரா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க. ஜிம்மில் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே அது போதும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்க ஒரு ஏக்கமாக இருக்குது. தனக்கே சொந்தமாக இருக்கக்கூடாதா. இவர் எனக்கு மட்டுமே எனக்கும் அந்த பேபிக்கு இவர் வந்து எங்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடாதா. நான் அந்த பேபி கூடயும் ஜங்க் கூட இங்கே இருந்த மாட்டேனா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவர் அந்தளவுக்கு கேரிங் லவ்வையும் கொடுக்குறாங்க. சரிஞ்சிட்டு ஃபைனலாக ஜிம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப சேடாகவே இருக்குது. ஜங்க் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. நீங்கள் டாக்டர் அப்படி கேட்டிங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு ஸ்டமக் ரொம்ப பெருசாக இருக்கலாம் அதான் கேட்டால் ஒரு பெருசாக நம்மளுக்கு ட்வின் பேபியாக இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஒரு டாக்டருக்கு செக் பண்ணி தெரியாமல் கூட இருக்கலாம்ல அதுதானே கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் கோச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. உங்களுக்கு ட்வின் பேபி தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் சிங்கிள் பேபி தான் டாக்டர் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல. அதனால் ஒரு ஆசை எனக்கு எதுவும் ஃபீல் ஆகிட்டே இருக்குது. நம்ம ட்வின் பேபியாக இருக்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆகுது தெரியுமா. ஏன்னா நான் நீ தூங்கும்போது நான் என்னோட ஹேண்டை ரைட் சைடில் வைக்கிறேன்னா அப்போ எனக்கு ஒரு மாதிரி அந்த பேபியோட அந்த மூ தெரியுது. லெஃப்ட் சைடில் வைக்கும்போது அந்த மூ தெரியுதா அதான் கேட்ட சொல்கிறாங்க. இல்லை பேபி ரொட்டேட் ஆகும் ஜங்க் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா சொல்லி கேட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும்